விவசாய நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம். சவுக்கு விவசாயிக்காக புரிதலுக்காக இப்போ 2 விதமான ஃபீல்டை நம்ம பார்க்க போகிறோம். ஃபீல்டோட பாட்டியோட பேர் சங்கர். விழுப்புரம் மாவட்டம் சிறுமதுரை கிராமத்தில் இந்த ஃபீல்டு இருக்குது. இப்போ புரிதலுக்காக 2 விதமான ஃபீல்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். மொதல் ஃபீல்டு வந்து நம்ம நர்சரியில் கொடுத்தது. மார்ச் மாதம் 2024 போன வருஷம் இதே மாதத்தில் தான் இந்த சவுக்கு கன்று நம்ம நடவு செஞ்சது. இது ரகம் பார்த்திங்கன்னா CH5 ஸ்பீடு. இந்த வருங்க இப்போ கையளவுக்கு வந்திருக்குது. இப்போ 12 மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட 5, 10, 15 அடி உயரம் போயிருக்கு. இதில் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து 6 மாதம் ஆனோடனே சவுக்கை வந்து களையை இதை கட் பண்ண சொன்னோம். கட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து கட்டிங் பிளேட் போட்டு கட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த சவுக்கையெல்லாம் பார்க்கலாம். இது ரகம் வந்து CH5 தான். இப்போ 12 மாதம் ஆகிடுச்சு. அடுத்த 12 மாதத்தில் பார்த்திங்கன்னா இது இப்போ எந்த சைஸ் இருக்கோ அதை போல் 2 மடங்கு பெருசாகிடும். ஒரு போஸ்ட் அளவுக்கு வெட்டுற தருவாயலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஃபீல்டு ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ அப்படியே இப்படி திரும்பி பார்க்குறோம். இது நம்ம போட்ட பிறகு 6 மாதம் சென்று TMPயில் வாங்கி போட்டது. ரகம் அதே CH5 தான் ஸ்பீடு. இப்போ தான் இதை வந்து போன இதில் சரியாக செய்யாமல் விட்டுட்டதால் இப்போ சைடு பக்க கவாத்தை, அதாவது குச்சி ஒடிச்சிருக்கிறாங்க. பார்த்தா தெரியும். இந்த குச்சி ஒடித்தா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குச்சி ஒடிக்கிற வரைக்கும் ரசாயன உரம் கொடுக்கறது இல்லை. அதுக்கு பிறகு குச்சி ஒடிச்சிட்டு தான் நம்ம வந்து தீனி கொடுக்க சொல்கிறோம். அப்போ கொடுக்கும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, கழி சீக்கிரம் பெருக்க ஆரம்பிக்கும். இது புரிதலுக்காக தான். நிறையா விவசாயிகள் வந்து 1 வருஷம் சென்று கழித்து விட்டால் போதுங்கிறாங்க. அந்த கழித்து விடுறதை விட இந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் ஸ்பீடாக கிளம்புங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இப்போ நம்ம குச்சி ஒடிக்கும்போது அவங்களுக்கு தேவையான குச்சை மட்டும் ஒடிப்பாங்க. சைடில் இந்த மாதிரி வரதை அப்படியே விட்டுடுவாங்க.